ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் வெறித்தனமான கண்டென்ட். ஓகேவா? என்ன ப்ரோ கண்டென்ட் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காமெடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சீம்ஸ் டிவின்னு ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வரும். அது எப்படி ப்ரோ பண்ணுறது, அதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். என்னன்னா, நான் காமிக்கிறேங்க. இந்த கட்டை நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். வெறும் பார்த்தீங்கன்னா இது நம்ம மொபைல்லே பண்ணலாம். என்ன மொபைலில் பண்ணலாமா? இங்கே பாருங்க, மழை பெய்யுது. இங்கே பார்த்தீங்கன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு போகிறாரு. ஆனால் சக்கரமே சுருளலை. ஆனால் மழை பெய்யுது, ரோடு இருக்கு. ஓகேவா? என்னது மழை பெய்யுது, ரோடு இருக்கு, பைக் ஓடுது. எப்படி பண்றது? ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். ஓகே, எப்படி பண்றதா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த சீம்ஸ் டிவிலே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரோம்னா நான் ஒவ்வொன்றா வீடியோ போடுறேன். தனித்தனியாக தான் வீடியோ போடணும். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் என்னன்னா பைக். ஓகேவா? நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால நான் டவுன்லோட் பண்ணல. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஃபர்ஸ்ட் ஒரு பைக்கு, அப்புறம் ரோடு, அப்புறம் வந்து மழை. நான் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியா கொடுங்க. மீடியாவில் இப்போ டவுன்லோடு வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டவுன்லோடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீம்ஸ். ஓகேவா? இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவரோட ரோடு கிடைக்கல, பட் அவர் மாதிரி ரோடு கிடச்சிச்சு. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் அழிச்சிடணும். ஓகே, எப்படி ப்ரோ அழிக்கணும்னா, இதை கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேன் அண்டு ஜூம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. பேன் அண்டு ஜூம். அந்த பேன் அண்டு ஜூமை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தந்துட்டோம்னா, இந்த இது நான் கிளிக் பண்ணுறேன்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்துடும். ஓகேவா? இப்போ வந்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட் வேணுமோ, நான் வந்து ஒரு பைக் ஒரு 10 செகண்ட், ஒரு 15 செகண்ட் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மழை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? மழை வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் பிளாக் ஸ்க்ரீன் போட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இப்போ ஸ்னாப்டியூப் வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஒரு 30 செகண்ட் வீடியோ கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா மழை பெய்யும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மழையை இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ என்ன அவர் அப்படி தானே பண்ணியிருக்காரு, அப்படியே தூக்குனீங்க அப்படின்னா இந்த இடத்த உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்னு இருக்குது. நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் ரெயின் அப்படின்னு போட்டிங்கன்னா பிளெண்டிங்னு வரும். பிளெண்டிங் கொடுத்து இங்கே ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா தந்துடுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் தந்தேன். ஸ்க்ரீன் தந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், மழை பெய்யும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மழையும் பெய்யுது, ரோடும் இருக்குது. இப்போ பைக்கை ஓட்ட விடணும். அந்த பைக்கு மேலே சீம்ஸும் ஓட்டிட்டு போகணும். ஓகேவா? இப்போ நம்ம 2 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3வது ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க, நம்ம ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நச்சு வந்து செட் பண்ணியாச்சு. 3வது ஸ்டெப்பு லேயர் மீடியா. ஓகேவா? லேயர் மீடியா. அதுக்கப்புறம் அதே டவுன்லோடில் பைக்கு. ஓகேவா? பைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்படி போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு செட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செட் பண்ணணும்னா, இந்த பைக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்டு, 19 செகண்டுக்கு வந்து மாற்றிடுங்க. 15 செகண்டுக்கு மாற்றிட்டு இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து வரணும். ஓகே, எங்கேருந்து வரணும்? இங்கேருந்து வர்ற மாதிரி. ஓகே, இங்கேருந்து கொஞ்சம் டயர் தெரியட்டும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே இருக்குது. என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த கரெக்டாக வந்து மார்க் பண்ணியே காமிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பூட்டு சிம்பிள் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். ஓகேவா? என்னது பூட்டு சிம்பிள் மாதிரி தெரியுது. அந்த பூட்டு சிம்பிளை ஒரு கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட்டாக போயிடுங்க. லாஸ்ட் செகண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு எந்த விதத்தில் வருமோ கொஞ்சம் நேரம் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் முடிச்சிடுங்க. ஓகே, இப்போ பாருங்களேன், பைக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடும். உன்னாலே உயிர் வாழ்கிறேன், சும்மா ஒரு பாட்டு படிக்கலாம் அந்த பைக்கை ஓடுற வரைக்கும். பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மூவ் பண்ணுறோமோ அந்த விதத்தில் மூவ் ஆயிரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அந்த பூட்டு பட்டன் கிளிக் பண்ணி ஒரு பூட்டு போகிறோம். லாஸ்ட்டில் வந்து அப்படியே பைக்கை தள்ளி விட்டுறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அதே லேயர் அதே மீடியாவில் டவுன்லோடில் நான் சீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? டவுன்லோடில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இந்த சீம்ஸ் வந்து இப்போ இங்கிட்டு இருக்குது. ஓகேவா? இங்கிட்டு பைக் ஓட்ட முடியும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ரொட்டேட் அப்படின்னு இருக்குது பாருங்க. ரொட்டேட், அந்த ரொட்டேட்டில் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தந்துட்டேன். ஓகேவா? இப்படி இருந்தால் இதை நான் கிளிக் பண்ணி தான் பண்ணேன். இதை கிளிக் பண்ணால் இப்படி ஆயிரும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணால் இங்கிட்ட ஆயிரும், இங்கிட்ட ஆயிரும். ஓகே, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதையும் அந்த சீம்ஸையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஓகே, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சிறுசு பண்ணுங்கள். ஓகேவா? சிறுசு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பைக்கில் ஓகே இங்கேருந்து உட்காரணும்னா பைக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கெல்லாம் உட்கார முடியாது. ஓகேவா? நம்ம இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா சீம்ஸை கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி பூட்டை போடுங்க. இந்த பூட்டை ஒரு கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளுங்க. கொஞ்சம் தள்ளுங்கன்னா உங்களுக்கு பைக்கு ஓகே
கொஞ்சம் தள்ளோடனே பார்த்தீங்கன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இங்கே நம்ம கரெக்டாக கொண்டு வந்து சீம்ஸை உட்கார வச்சாச்சு. மறுபடியும் கொஞ்சம் தள்ள வச்சு மறுபடியும் சீம்ஸை அதே இடத்துல வந்து உட்கார வச்சிடணும். மறுபடியும் கொஞ்சம் தள்ளணும், சீம்ஸை அப்படியே அந்த பைக்கு போன விதத்துலேயே கொண்டு வந்து உட்காரணும். மறுபடியும் தள்ளணும், அதே சீம்ஸை கொஞ்சம் ஓகே இப்படி கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் தள்ளணும், மறுபடியும் சீம்ஸை கொண்டு வந்து அந்த பைக்கு பக்கத்தில் நிப்பாட்டணும். ஓகே கொஞ்சம் தள்ளியாச்சு, கொஞ்சம் கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் தள்ளணும், கொஞ்சம் கொண்டு வரணும். நீங்கள் பைக்கு பண்ண மாதிரி மொத்தமாக இது பண்ண முடியாது. எதுக்குன்னா பைக்கு எந்த ரொட்டேட்டில் போகுதுன்னு தெரியாது. ஓகேவா? சரி ஓகே அதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் சீம்ஸும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஓடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மழை பெய்யுது, அதே மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. பைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிடுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப 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 சிம்பிளான ஒரு எடிட்டிங் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய எடிட்டிங் டுட்டோரியல் நம்ம சேனலில் வரும். நாமனா இதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணிடலாம், சீம்ஸ் எடிட்டிங் டுட்டோரியல் அப்படின்னு. நீங்கள் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இதுக்குன்னு ஒரு பார்ட்டு கொண்டு வருவேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே தான் சொல்லித்தர முடியும். ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்லி தந்துட முடியாது. இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பைக்கை கூட்டிகிட்டு போகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி வாய்ஸ் எடிட் பண்ணுறது, எப்படி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி தர்றது எல்லாமே நான் போட்டுகிட்டே வர்றேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ தான். வீடியோ 10 எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 𝗨𝗏𝗏 நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும்.